ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். விசுவாசிகள் எப்படி ஊழியம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு 3 டிப்ஸ் மாதிரி நான் சொல்லப் போறேன். நல்லா கவனமா கேட்டுக்கங்க. விசுவாசிகள் தேவனுக்கென்று ஊழியம் செய்யணும் அப்படின்னா, முதலாவது தேவனோடு நீங்கள் கனெக்ட்டா இருக்கணும் பாருங்க. அது யாரா இருந்தாலும் சரி, தேவனோடு தொடர்புள்ளவர்கள் தான் அவருக்கு ஊழியம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட கிருபையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். தேவனோடு கனெக்ட் இல்ல அப்படின்னா, அவரோடு ஜெபத்தின் மூலமாக, வேதாகமத்தை தியானிப்பதன் மூலமாக, அவரோடு ஒரு கனெக்ஷனை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனோடு ஒரு தொடர்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால், அவருடைய வார்த்தையை, அவருடைய ஊழியத்தை உங்களால் செய்ய முடியும். முதல் காரியம். 2வது காரியம், விசுவாசிகள் நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தை நன்றாக நடத்த வேண்டும். உங்கள் குடும்பத்திலே நல்ல விதத்திலே ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே உம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்புறம் குடும்பத்தில ஒரு தேவ சமாதானத்தை நீங்கள் ஏற்படுத்தியே ஆக வேண்டும். ஒரு நல்ல சமாதானத்துடனே உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்த அறிந்திருந்தால் மட்டுமே, உங்களால் ஒரு சாட்சி உள்ள ஊழியத்தை உங்களால் செய்ய முடியும். அப்புறம் 3வது ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஊழியக்காரர்களுடன் இருக்கிறீர்களோ, அவர்களுக்கு முதலாவது நீங்கள் உதவி கரம் நீட்ட வேண்டும். உதவியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு தோள் தோள் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுடைய உதவி எந்த விதத்தில் அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ, சரியான உதவியை அவர்களுக்கு கொடுத்து, அந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குகிறவர்களாக இருக்கும் பட்சத்திலே, உங்களுக்கு உங்களுக்கு தேவன் வழிகளை திறப்பார், கதவுகளை திறப்பார், வாசல்களை திறப்பார். நீங்கள் ஊழியம் செய்யும்படியாக தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பத்தை அவர் நிச்சயமாக கொடுப்பார். இந்த 3 விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கங்க. முதலாவது தேவனோடு ஒரு நல்ல உறவு நீங்கள் வைத்திருக்க வேண்டும். 2வதாக ஒரு சாட்சியுள்ள குடும்பத்தை நீங்கள் கட்ட வேண்டும். குடும்பத்தை என்ன செய்யணும் அப்படின்னா, ஒழுங்காக்கி, சீராக்கி நடத்த வேண்டும். 3வது நான் சொன்ன மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஊழியக்காரர்களுடன் இருக்கிறீர்களோ, அவர்களுக்கு அடங்கி வந்து, அவர்களுக்கு நல்ல விதத்திலே அவர்களுக்கு உதவியாக இருந்தால் மட்டுமே, விசுவாசிகள் நீங்கள் யாரா இருந்தாலும் சரி ஊழியம் செய்ய உங்களால் முடியும் பாருங்க. இத மறந்துறாதீங்க, மறந்துறாதீங்க. காட் பிளஸ் யூ.